ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது பழைய மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க 2-3 நாளாக போகலங்க. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே வேலைக்கு போகாமல் 2 நாளாக வீட்டில் தான் இருக்கார். காலையில் போயிடுறாரு. காலையில் போயிட்டு அப்புறம் மத்தியானம் தான் ஒரு 2 மணிக்கு வராரு. வந்துட்டு இப்போவும் எங்கேயோ போயிட்டார். 10 ரூபா ஏன்ட்டு கேட்டுருந்தாங்க பார்த்துக்கோங்க. அதை கொடுக்குறத பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம செய்கிறோம் இல்லையா? நம்ம துணி எல்லாமே எடுத்து கொடுக்குறோம். அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காம வேலைக்கு போயிட்டா போதும், திமிரு அதிகமாயிடுது. வேலைக்கு போனாலும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். மனசுங்கிறது நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடாது. பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி. இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பணம் இருந்துட்டா அவங்க குளிச்சுட்டு, நீலாம் எனக்கு தேவையே இல்லை, நீ போய்க்கோ, ஒன்றே பிள்ளைய விட்டுட்டு போ, இல்லை பிள்ளைய கூட்டிகிட்டு போய்க்கோ. இதெல்லாம் என்ன வார்த்தை? இதுக்கு மேலே அந்த மாதிரி இவர் பண்ணாருன்னு நினச்சிக்கோங்க. நான் மீடியாலலாம் அவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு இனி சொல்ல போகிறதும் இல்லை. நான் அதை லைவ் டெலிகாஸ்ட்டும் பண்ண போகிறதில்ல, வீடியோவும் போட போகிறதில்ல. என்னையும் பற்றி இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணலாம்ங்கிற ஒரு முடிவில் இருக்கேன்னா, அதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாருமே பார்க்குறாங்க வீடியோ, அதனால் நான் சொல்ல விரும்பலை. நான் கொஞ்சம் நினச்சிருக்கேன் அவர் அப்படி பண்ணாருன்னா பண்ணலான்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, நீங்களாம் இல்லைன்னா நான் இன்றைக்கி சாப்பிட கூட வழி இல்லாமல், என்னை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருப்பேன்னு. ஒல்லியாக இருப்பேங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ரொம்ப நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த மீடியா சப்போர்ட்டு கிடச்சிருக்கு. ஆண்டவர் துணையாக இருக்கார், நீங்கள் துணையாக இருக்கீங்க. இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாதுங்க. எல்லாருக்குமே இந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிடாது அவ்வளோ சீக்கிரத்தில். எனக்கு கிடச்சிருக்குன்னா அது அந்த ஆண்டவன் தான் பாவப்பட்டு, சரி பாவம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த இடம் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. எனக்கு ரொம்ப, நீங்களாம் இல்லைன்னா நான் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தாங்க. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எப்போவுமே துணையாக இருங்க. நீங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் இதை சொல்லணுன்னு தான் நான் விருப்பப்பட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.